இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்கணும். நம்ம இந்த விஷயத்தெல்லாம் நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம இப்போ இருக்க ஸ்டேட்டை விட ஒரு பெட்டரான ஸ்டேட்டுக்கு போக முடியும். நமக்கே சில விஷயம்லாம் தெரியும் இல்லையா? அதெல்லாம் என்னென்னு இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர்லையோ இல்லை இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லையோ லிஸ்ட் பண்ணுங்கள். அதை பற்றி இந்த வீடியோட மிடில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஐ ரிப்பீட் த கொஸ்டின், நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம இப்போ இருக்க லைஃப்பை விட ஒரு பெட்டரான லைஃப்க்கு போக முடியும்னு உங்களுக்கே தெரிகிற விஷயங்களை நீங்கள் லிஸ்ட் பண்ண போகிறீங்க. நான் வெயிட் பண்ணுறேன், லிஸ்ட் பண்ணுங்கள். விச் மீன்ஸ் என்னோட ப்ரீஷியஸான டைமை நான் உங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன். ஸோ லிஸ்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் நீங்கள் அதெல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சி இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் ஹியர் ஆர் த 8 tips to manage your time effectively, mastering the time management. First, fix your time for wasting it. Yes, you heard me right. Time is what we want most, but what we use worst. ஸோ ஒரு நாளில் நீங்கள் எவ்வளோ டைமை வேஸ்ட் பண்ண போகிறீங்கிறத ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணால் மட்டும்தான் நம்மக்கிட்ட எவ்வளோ டைம் ஆக்சுவலாக இருக்குங்கிறதே நமக்கு ரியலைஸ் ஆகும். ஒன்ஸ் அப்படி ரியலைஸ் ஆனால் தான் அந்த டைமை நம்மளால் மேனேஜே பண்ண முடியும். ஏன்னா இந்த சோஷியல் மீடியாவை டெவலப் ஆனதுக்கப்புறமா நம்ம எங்கெல்லாம் நம்மளோட டைமை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணுமோ அங்கெல்லாம் விட்டுட்டு நம்ம எதுக்கெல்லாம் நம்மளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணவே கூடாதோ அதுக்கெல்லாம் தான் நம்மளோட டைமை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த டைமை ரெடியூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஆக்சுவலாக பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்மளால் டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு நாளில் நான் எவ்வளோ நேரம் சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ண போகிறேங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இட் குட் பி ½ an hour, இட் குட் பி 1 hour, இட் குட் பி 2 hour, வாட் எவர் இட் இஸ். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண அந்த டைமை தாண்டி எக்ஸ்ட்ராவாக ஒரு செகண்ட் கூட நீங்கள் அந்த சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அண்ட் சேம் அப்ளிகபிள் ஃபார் மூவிஸ், சீரீஸ், கேமிங் அண்ட் அதர் OTT பிளாட்ஃபார்ம்ஸ். பட் ஃபார் அ வீக் இங்கேயும் நான் டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா சாரி, நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் சேம் அப்ளிகபிள் ஃபார் ஹேங்கிங் அவுட் வித் ஃப்ரெண்ட்ஸ், டின்னர் வித் யுவர் லவ்ட் ஒன் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். அதுக்குமே 1 வீக்கில் நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஓவராலாக நான் 1 வீக்குக்கு இவ்வளோ டைம் இந்த மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேங்கிறத ஃபஸ்ட்லேயே டிசைட் பண்ணிட்டீங்கன்னா மீதி இருக்க டைமை நம்மளால் எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணிக்க முடியும், ஃபெயில் ஆகாமல் மேனேஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் ரிமெம்பர் தட் நம்ம இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற டைமை விட இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அக்ரெசிவாக இருக்கணும், அதிகமாக இருக்கணும். அதை மைண்டில் வச்சுட்டு எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ண போகிறீங்கிறத ஃபஸ்ட்லேயே டிசைட் பண்ணுங்கள். டு எக்ஸிக்யூட் திஸ் யூஸ் டைம் மேனேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸ். என்னோட லாங் டேர்ம் ஃபாலோவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் ஒரு புக் ரீடர்னு சொல்லி அப்படி நான் ரீட் பண்ண ஒன் ஆஃப் த புக் தான் இந்த 7 Habits of Highly Effective People. இந்த புக்கில் இருந்து தான் நான் என்னோட இந்த டைம் மேனேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை கற்றுக்கிட்டேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெக்னிக் தட் ஐ லேர்ன் டு மேனேஜ் மை டைம்னு என்னால் ஈஸியாக சொல்லிட முடியும். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான கான்செப்ட் தான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸ். பேசிக்காக இந்த டைம் மேனேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸ்னு கான்செப்ட் ஒரு 4 குவாட்ரண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கோம். Quadrant 1 important, urgent. Quadrant 2 important but not urgent. Quadrant 3 not important, urgent. Quadrant 4 not important, not urgent. இந்த 4 குவாட்ரண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த மொத்த கான்செப்ட்டுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இம்பார்ட்டன்ட், அர்ஜென்ட். நம்மளோட ஹை ப்ரியாரிட்டி டாஸ்க் எல்லாமே இந்த குவாட்ரண்ட்குள்ளார தான் வரணும். லெட்ஸே நமக்கு நாளைக்கே ஒரு ப்ராஜெக்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்னா அது இந்த குவாட்ரண்ட்குள்ளார தான் வரும். இன்றைக்கே இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும், இல்லைன்னா நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருங்கிற ஒர்க்கையும் இதுக்குள்ளார தான் போடணும். இல்லை 1 வீக்கில் எனக்கு எக்ஸாம் வருது, அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னாலும் அதுவும் இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்குள்ளார தான் வரணும். சிம்பிளாக இந்த டெட்லைன் ட்ரிவன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த குவாட்ரண்ட் 1குள்ளார தான் இருக்கணும். இதுதான் உங்களோட ஹை ப்ரியாரிட்டி டாஸ்க்காகவும் இருக்கும். எனக்கு கேட்டால் குவாட்ரண்ட் 1ல லிஸ்ட் பண்ணியிருக்க ஆக்டிவிட்டீஸை விட குவாட்ரண்ட் 2ல நம்ம லிஸ்ட் பண்ண போகிற ஆக்டிவிட்டீஸ் தான் ஹை வேல்யூபிள். ஏன்னா நமக்கு வேல்யூ ப்ரொவைட் பண்ண போகிற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இந்த குவாட்ரண்ட் 2குள்ளார தான் வரும். விச் மீன்ஸ் அவர் லாங் டேர்ம் கோல்ஸ் லைக் லேர்னிங் a new skill, planning for a comeback and giving it, exploring new opportunities, exercising every day. அண்ட் நீங்கள் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம குவாட்ரண்ட் 2ல லிஸ்ட் பண்ணியிருக்க எந்த ஆக்டிவிட்டீஸுமே ஓவர் நைட்டில் நம்மளால் அக்கம்ப்ளிஷ் பண்ணிட முடியாது. They need some time. But once அந்த விஷயத்தெல்லாம் நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ரிசல்ட்டும் மேசிவாக இருக்கும். And that's why I'm saying quadrant 2 is our utmost valuable one. And coming to quadrant 3, not important but urgent. என்ன லிஸ்ட் பண்ணலாம்? Some stupid assignments from college, sudden phone calls. If you are working professional, some emails. Quadrant 4, not important, not urgent. Scrolling social media, watching 7 films in a week, series binge watch பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம தேவையில்லாமல் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறோமோ இதெல்லாமே குவாட்ரண்ட் 4குள்ளார வரும். இப்போ ஃபைனலி குவாட்ரண்ட் 1 டாஸ்க் எல்லாமே ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸை கொடுக்கறது. குவாட்ரண்ட் 3 அண்ட் குவாட்ரண்ட் 4 தான் நமக்கு தெரியாமலே நம்ம அதிகமான டைமை ஸ்பெண்ட் பண்ணுற ஏரியாஸ். என்னதான் இது அர்ஜென்ட் நாட் அர்ஜென்ட்னு 2 டிவைடாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே இது எல்லாமே நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் டைம். இருக்கிறதுலே உங்களோட மினிமல் எனர்ஜி அண்ட் லோ எஃபர்ட்டை இந்த குவாட்ரண்ட் 3க்கும் குவாட்ரண்ட் 4க்கும் தான் தரணும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி we need to focus on quadrant 2. இப்போ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ இதை இப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன் இல்லையா, அதுக்கு வரலாம். நம்ம என்னென்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம இப்போ இருக்க லைஃப்பை விட ஒரு பெட்டரான லைஃப்க்கு போக முடியும்னு நீங்கள் லிஸ்ட் பண்ண எல்லா விஷயமுமே கொஞ்சம் கெஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும்.
அது எல்லாமே இந்த குவாட்ரண்ட் 2 குள்ளார ஃபிட் ஆகிற ஆக்டிவிட்டீஸாக தான் இருக்கும். தே ஆர் ஆப்வியஸ்லி இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட்ங்கிற ஒரே ரீசனால வி இக்னோர் them ஆர் வி டோன்ட் டூ them. அந்த மிஸ்டேக்கை மட்டும் நம்ம இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. ஸோ அவர் அட்மோஸ்ட் ப்ரியாரிட்டி ஷுட் பி ஃபோக்கஸிங் ஆன் குவாட்ரண்ட் 2. என்னதான் குவாட்ரண்ட் 1ல நம்ம ஹை ப்ரியாரிட்டி டாஸ்க்கை லிஸ்ட் பண்ணியிருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் அது எல்லாமே அவுட் சைடரோட எக்ஸ்பெக்டேஷனை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். இதனால தான் குவாட்ரண்ட் 1 விட குவாட்ரண்ட் 2 நமக்கு அதிகமான வேல்யூவை ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்கிறேன். டிப் நம்பர் 3, இமேஜின் யுவர் ஐடியல் வீக். ஒரு வீக்ல நீங்கள் என்னென்ன டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த வீக் உங்களோட பெஸ்ட் வீக்காக இருக்குமோ அதுதான் உங்களோட ஐடியல் வீக். அந்த வீக்கில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். நான் இவ்வளோ நேரம் ஸ்டடி பண்ணியிருக்கணும், நான் இவ்வளோ நேரம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கணும், இவ்வளோ நேரம் ஏதாவது ஒரு புதுசாக ஹாபியை பில்ட் பண்ணுறதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி என்னென்னலாம் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் அந்த வீக் என்னோட பெஸ்ட் வீக்னு நீங்கள் சொல்லுவீங்களோ அதுதான் உங்களோட ஐடியல் வீக். அந்த ஐடியல் வீக்கை மைண்டில் வச்சுட்டு கம்மிங் டு டிப் நம்பர் 4, கிரியேட் யுவர் வீக்லி டார்கெட்ஸ். இப்போ அந்த ஐடியல் வீக்கை நம்ம ட்ரூவாக மாற்றுறதுக்கு என்னென்ன டார்கெட் செட் பண்ணணும், என்னென்ன டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் ஒரு வீக்லி ஷெட்யூல் மாதிரி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். whether it's completing a chapter, preparing for a test, practicing a new skill. Basically, we are setting our goals to get the direction towards to the ideal week. Tip number 5, make a to-do list. Time management matrix and ideal week base பண்ணி create பண்ண weekly schedule இல்லைனா weekly targets நம்ம கிட்ட இருக்கும்னு சொல்லலாம். இந்த weekly schedule achieve பண்ணுறதுக்கு we are going to make daily to-dos. நம்ம daily morning wake up ஆன உடனே நம்ம first பண்ண போகிற டாஸ்க்கே இந்த to-do list கிரியேட் பண்ணதாக தான் இருக்கணும். சும்மா அந்த டு-டூ லிஸ்ட்டை கிரியேட் பண்ணதோட மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி மார்னிங் எழுதின எல்லா டாஸ்க்கையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருந்துருக்கணும். அப்போ தான் நம்மளோட வீக்லி டார்கெட்ஸை நம்மளால் பேஷ் பண்ண முடியும். டிப் நம்பர் 6, ஸ்டார்ட் யூசிங் டைம் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ். இப்போ சொன்ன இந்த வீக்லி ஷெட்யூல்ஸ், டெய்லி டு டூஸ் இது எல்லாத்தையும் ஈஸியாக கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் யூசிங் டைம் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் லைக் கூகுள் கேலண்டர், நோஷன் ஆர் இந்த மாதிரி ஃபிசிக்கல் பிளானர்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் எதுக்கு யூஸ் பண்ணணும், எல்லாத்தையும் என்னோட மைண்ட்லேயே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும்னு நினச்சிங்கன்னா கடைசி வரையும் உங்கள் மைண்டில் மட்டும்தான் அந்த டாஸ்க் எல்லாமே இருக்கும், ஃபிசிக்கலாக எதுவுமே நடந்திருக்காது. பட் நம்ம இப்படி பக்காவான ஒரு ஷெட்யூல் அண்ட் டெய்லி டூடூஸ்லாம் கிரியேட் பண்ணி நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணுங்கிறதுக்காகவே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அண்ட் எந்த ஒரு டாஸ்க்கையும் நம்ம மிஸ்ஸும் பண்ண மாட்டோம். அதனால தான் இந்த மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ண சொல்கிறேன். நம்பர் 7, யூஸ் பொமோடோரோ டெக்னிக். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ ஆல்ரெடி நியூ திஸ்ன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் தெரியாத அந்த கொஞ்சம் பேருக்கு பொமோடோரோ டெக்னிக்னா என்னன்னு சிம்பிளாக சொல்லிடுறேன். பேசிக்லி வாட் வி டூ இன் பொமோடோரோ இஸ் சூஸ் அ டாஸ்க், செட் அ டைமர் ஃபார் 25 minutes. அந்த 25 minutes ஜீரோ டிஸ்ட்ராக்ஷன்ஸோட ஒர்க் பண்ணணும். When the timer rings, take a time break and repeat the process for 3 more times. Then take a long break for 15 minutes. And இந்த பிரேக் டைமில் நீங்கள் எக்காரணத்துக்கு கொண்டு உங்களோட மொபைல்ஸை யூஸ் பண்ணிடக்கூடாது. யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரேக் டைம் எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திஸ் இஸ் வாட் வி கால் பொமோடோரோ டெக்னிக். இந்த டெக்னிக் உங்களுக்கு ஒர்க் ஆகும்னு ஃபீல் பண்ணுறீங்க, சூட் ஆகும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு இந்த டெக்னிக் சூட் ஆகலை. எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 2 hours பேக்கேஜாக படித்தாதான் ஒரு டீட்டெயிலாக லேர்ன் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு 5 minutes 10 minutes பிரேக் எடுத்துப்பேன். இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுமோ அந்த மாதிரி உங்களுக்கான டைம் பவுண்டை செட் பண்ணி நீங்களே இந்த பொமோடோரோ டெக்னிக்கை உங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைச்சிக்கோங்க. அண்ட் அதுதான் 8th டிப்பும் கூட, ரிவ்யூ அண்ட் அட்ஜஸ்ட். நம்ம இந்த டெய்லி கிரியேட் பண்ணுற டெய்லி டு டூ லிஸ்ட்டை டெய்லியுமே 100% கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன்னா திடீர்னு நமக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரலாம், இல்லை ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருக்கலாம், இல்லை திடீர்னு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வரலாம், அதுக்கு நம்ம போய் தான் ஆகணுன்ற மாதிரி சுச்சுவேஷன் கூட இருக்கலாம். அந்த மாதிரி டைமில் நம்மளால் இந்த டெய்லி டாஸ்க்கை வந்து 100% தான் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒரு 80% இல்லைனா 90% நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த மாதிரி டைமில் நம்ம நெக்ஸ்ட் டேக்கான டு டூ லிஸ்ட்டை கொஞ்சம் டைட் பண்ணோம் அப்படின்னா இங்கே விட்டதை அங்கே பிடிச்சிடலாம். அண்ட் இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த வீக்லி ஷெட்யூலுங்கிற ஃபார்மேட்டே வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா ஓவரால் நமக்கு அந்த வீக்லி டார்கெட்டை ரீச் பண்ணால் போதும். டெய்லி ஏதாவது 1-2 மிஸ் ஆச்சுன்னா, டெய்லியில் என்னைக்காவது ஒரு நாள் 1-2 மிஸ் ஆச்சு அப்படின்னா அதை செகண்ட் டே நம்மளால் கரெக்ட் பண்ணிட முடியும். திஸ் இஸ் வை ஐ ஷிஃப்டட் டு வீக்லி ஷெட்யூல்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ப்ரோ டிப்னு சொல்லுவேன். லேர்ன் டு சே நோ. நம்ம இந்த டைம் மேனேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸ், வீக்லி ஷெட்யூல், டெய்லி டார்கெட்ஸ் இதெல்லாமே பக்காவாக கிரியேட் பண்ணி பக்காவாக ஒரு பிளானில் இருக்கோன்னு வச்சுக்கலாம். ரேண்டமாக திடீர்னு உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணி மச்சான் வாடா பப்ஜி விளாட்லான்னு சொல்லி கூப்பிட்டா யூ ஹாவ் டு சே நோ. தென் வை த ஃபக் யூ கிரியேட்டட் த ஷெட்யூல் ப்ரோ? என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணுமா என்ன? உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அவங்களுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு கால் பண்ணி உங்க கூட 100 வருஷம் இருக்கணும்னு சொன்னால் சே நோ. ஏன் நம்மளாம் நோ சொல்லக்கூடாதா? ஐ திங்க் யூ மை கெட் மை பாயிண்ட். உங்களுக்கு சப்போஸ் அப்படி நோ சொல்ல வரல அப்படின்னா சீக்கிரம் எப்படி நோ சொல்கிறதுன்னு லேர்ன் பண்ணுங்கள். இஃப் இட் இஸ் நெசசரி, இஃப் இட் இஸ் எமர்ஜென்சினா கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் எமர்ஜென்சியாக இருக்க சான்சஸ் ரொம்ப 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 கம்மி தான். அட் லாஸ்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களோட டைமை எஃபெக்டிவாக மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நம்புகிறேன். அப்படி ஹெல்ப் பண்ணுச்சுன்னா உங்களோட ப்ரீஷியஸான டைமில் எனக்கு ஒரு செகண்ட் ஒதுக்கி அந்த லைக்கையும் கமெண்ட்டையும் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். And next ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, signing off. This is Aravan. Do inspire.